தென்னை மரத்துலையும் பாக்கு மரத்துலையும் மெயினாக காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இந்த 2 தாக்குது. தென்னை மரத்தில் பாலை விடும்போது தான் காண்டாமிருக வண்டு. தென்னை மரத்தோட உரம் ஒழுங்கா கொடுக்காம வளர்ச்சி குன்றுச்சுன்னா சிவப்பு கூன் வண்டு. இந்த 2ஐயும் கண்ட்ரோல் பண்ணணும்னா தென்னந்தோப்புக்குள்ள கண்டிப்பா தென்னை மரம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா அதுக்காக நான் தென்னந்தோப்புக்குள்ள போய் வாழை மரத்தை ஊடுபயிரா பண்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு தேதியில தென்னை, ரூகோஸ், வெள்ளை ஈயோட தாக்குதலை நீங்க வம்பா விலைக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பயிருக்குள்ளையும் என்ன விதமான ஊடு பயிரை சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். மேல் இலைக்கு மேலே உக்காந்து அசுவினி திங்கிற தீனி கீழ் இலைகளை முழுக்க என்னவா மாற்றிடும்? கருப்பு கலராக மாற்றிடும். இதுதான் இப்போ நடக்கிற இந்த தென்னை மரத்தில் ரூகோ, சுருள், வெள்ளை ஈ இவங்க பூரா மேலே உக்காந்து உரிகிறதுனால அடிமட்டம் முழுக்க என்னவா மாறி நிற்குது? கருப்பு கலர். நம்மளுக்கு தென்னை மரம் கருப்பு கலரில் சோகையை பார்த்த உடனே பீதி கிளம்பி நம்ம விதவிதமாக மருந்து வாங்கி அடிக்கிறோம். 75% கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்குள்ள உக்காந்துக்கிறது. நீங்க அடிக்கிற விஷம் அதுக்கு மேல படுறதே கிடையாது. அப்ப நீங்க அடிக்கிற அந்த பூச்சிக்கொல்லிங்கிற விஷம் பயிருக்கு மேல படும்போது புழுவையும் பூச்சியும் தான் காலி பண்ணுதே தவிர உங்களோட முட்டையும் கூட்டுப்புழுவும் எஸ்கேப் ஆயிடும். 15வது நாள் எந்த இடத்துல பூச்சி மருந்து அடிச்சிங்களோ பூச்சி மருந்து அடித்த நாள்லேருந்து 15வது நாள் அதை விட 2 மடங்கு பூச்சி தாக்குதல் உங்கள் வயலில் திருப்பி இன்னொரு ரவுண்டு பூச்சி மருந்து அடிக்கும். உங்கள் வயல் முழுக்க செலந்தி வலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வயலில் ஒரு செலந்தியை கூட காணோம்னா நீங்கள் முந்தா நாள் தான் பூச்சி மருந்து அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வயலுக்குள்ளே 2ம் இருக்கணும். எந்த 2 இருக்கணும்? கெடுதல் செய்கிற பூச்சியும் இருக்கணும், நல்லது செய்கிற பூச்சியும் இருக்கணும். ஆனால் கெடுதல் செய்கிற பூச்சியோட விகிதாச்சாரம் கம்மியாக இருக்கணும், நல்லது செய்கிற பூச்சிகளோட விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கணும். திருப்பி பூச்சி மருந்தை பற்றி விவசாயிகளுக்கு சொல்லித்தரப்படாத முக்கியமான உண்மை, அது பூச்சி மட்டும்தான் காலி பண்ணுது, மனுஷனுக்கு எந்த விதமான நோயும் உற்பத்தி பண்ணுறதில்லைன்னு. பர்டிகுலராக நான் தென்னை விவசாயிகளை சொல்கிறேன். மோனோக்ரோட்டோஃபாஸ் ரூட் ஃபீடிங் கொடுத்த 21 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் இளநீ வெட்டக்கூடாதுங்கிறது ரெக்கமெண்டேஷன். பூச்சி கொல்லி பயன்படுத்துறதுனால மண்ணில் அதனோட எச்சங்கள் படிகிறதுனால நம்மளோட உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடுகள். நீங்கள் உடனே எல்லாம் செத்துற மாட்டீங்க. உடனே செத்துட்டா திருப்பி அந்த பூச்சி இயற்கை விவசாயத்தை நம்ம எப்பயோ தூக்கி பிடிச்சிருப்போம். உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட இதய துடிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் சாப்பிட்ற பூச்சிக்கொல்லி எச்சம் உள்ள உணவுப் பொருட்கள். மொதல் லைன் தட்டைப்பயிறு, 2வது லைன் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், அதுக்கு வெளி வட்டத்தில் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி, 8 அடிக்கு ஒரு செடி, அந்த 8 அடி கேப்பு முழுக்க மஞ்சள் கலர் பூச்செடி. இந்த 4ம் உங்கள் வரப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் வரப்போட அந்த நன்மை செய்யும் தீமை செய்யும் பூச்சிகளோட விகிதாச்சாரம் மாறிடும். இப்போ பயிற்சி நீடித்த நிலையான நிரந்தர விவசாயம். அதில் பூச்சிக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம், உன்னை எதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்கிறாங்க? அது ஏகப்பட்ட பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். தென்னந்தோப்பு, பாக்கு தோப்புக்குள்ள பலவித செடிகள் விவசாயம் பண்ணுனா என்ன மாதிரி பூச்சி தாக்குதலை கம்மி பண்ணலாம்? இதுதான் நம்ம டாபிக், வேற ஒன்றும் இல்லை. புதுசாக வந்திருக்கிற விவசாயிகள் எல்லாமே மரங்கள் மற்றும் தோப்புகள் சாகுபடி பண்ணுற விவசாயிகள். அந்த தோப்பு சாகுபடிக்குள்ளே மிளகு கொடியை எப்படி ஏற்றலான்னு சொன்னாங்க, ஜாதி பத்திரி நம்ம ஜாதிக்காய் எப்படி சாகுபடி பண்ணலான்னு சொன்னாங்க, அவக்காடோ எப்படி சாகுபடின்னு சொன்னாங்க. இது எல்லாத்துலேயும் வர்ற பிரச்சனை பூச்சி. நம்ம விவசாயிகளுக்கு இன்னும் பூச்சி அப்படின்னாலே ஒரு கெட்ட விஷயந்தான் மனசில் பதிஞ்சிருக்கு. என்ன கெட்ட விஷயம்? வர்ற பூச்சி எல்லாமே கெட்ட பூச்சி, என் பயிரை தாக்கி என் பயிருக்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிற பூச்சிகள் அப்படிங்கிறதான் மனசில் வருது. ஆனால் பூச்சியிலேயே 2 வகை இருக்குது அப்படிங்கிறத விவசாயிக்கு தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2 வகையான பூச்சிகள். ஒரு வகையான பூச்சிகள் உங்கள் பயிரை தாக்கி பயிருக்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய கெட்டது செய்கிற, தீமை செய்கிற அந்த 2-3 தமிழ் வார்த்தைகள் இந்த பூச்சிகள்.
இன்னொரு பூச்சிகள் நன்மை செய்கிற நல்ல பூச்சிகள். அது என்ன நன்மை செய்கிற நல்ல பூச்சிகள்? இந்த பயிரை சாப்பிட்ற வர்ற கெட்ட பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்ற நல்ல பூச்சிகள். வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி, நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி. பூச்சியிலேயே 2 டைப் இருக்கு. பயிரை சாப்பிட்ற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி, பயிரை சாப்பிட்ற வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி. அந்த நான் வெஜிடேரியன் பூச்சியில் 2-3 டைப் இருக்கு. ஒன்று பிரிடேட்டர்னு சொல்கிற இறை விழுங்கி அப்படியே பிடிச்சி சிக்கன் 65 மாதிரி மென்று திங்கிற பூச்சிகள். இன்னொன்று பேரசைட்னு சொல்கிற ஒட்டுண்ணி, உடம்புக்கு மேலே போய் ஒட்டிக்கிட்டு அதனோட சாரை உறிஞ்சு அதனோட ரத்தத்தை உறிஞ்சு இதனோட வாழ்க்கை சூழலை மொத்தமாக மாற்றி அந்த கெடுதல் செய்கிற பூச்சியை காலி பண்ணிட்டு நல்லது செய்கிற பூச்சிகள் உருவாக்குற ஒட்டுண்ணி குளவி இனங்கள். இந்த 2 வகையான இறை விலங்குகளையும் ஒட்டுண்ணி குளவி இனங்கள் தான் பெரும்பான்மை. ஒட்டுண்ணியில் கிட்டத்தட்ட 90% குளவிகள் தான். மிச்சம் ஈக்கள் மற்ற பூச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இந்த நன்மை செய்கிற பூச்சிகளை வச்சுக்கிட்டாலே பயிரில் கெடுதல் செய்கிற பூச்சிகளால் ஏற்படும் இழப்பை தடுக்கலாம். விவசாயிக்கு மறைமுக மனநோய், அந்த பூச்சியை பார்த்த உடனே மருந்து கடையில் போய் நிற்கணும், மருந்தை வாங்கிட்டு வந்து அடிக்கணும். அடித்தா பூச்சியை 100% கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னி இந்த நிமிஷத்து வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மொத பூச்சிக்கொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது கொசுவுக்கு எதிராக 1939. இன்னைக்கு 2025 ஆச்சு. இன்னி கொசுவுக்கு நேற்று நைட்டு இந்த ஏரியாவில் இருக்க கொசுவை காலி பண்ணுறதுக்கு மாலத்தியான் மருந்து அடிச்சது எங்க இந்த இன்டோர் ஆடிட்டோரியத்தில். இன்னி கொசுவுக்கு எதிராக நம்ம மருந்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர கொசுவை காலி பண்ணுறதுக்கான சுற்றுப்புற சூழ்நிலைகளை எப்படி மடக்குனா கொசு தானாவே இல்லாமல் ஆயிரும். வெளிப்படையாக பேசுகிறேன், இன்னைக்கு தேதியில் இந்தியாவோட காற்று மாசினால் தலைநகரம் சீரழிந்தி கிடக்குது டெல்லியிலேருந்து நான் வர்றேன். டெல்லியில் சவுத் பட்டேல் நகருங்கிற ஏரியாவில் நான் குடியிருக்கிறேன். மனசார சொல்கிறேன், நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இந்த கொசுக்கடி என்னால் தாங்க முடியாது. ஆனால் சவுத் பட்டேல் நகரில் நான் ஒரு கொசுவை கூட இன்னும் பார்க்கல. ஏன்னா சாக்கடையே கிடையாது, எங்கேயும் தண்ணி தேங்கவே விடலை. தண்ணியை தேங்க விடலைன்னா கொசு இல்லை. இந்த பேசிக்கே புரிஞ்சிக்காம நம்ம இன்னும் கொசு மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கினா தண்ணியில் தான் கொசு முட்டை போடுது. கொசுவோட முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு தண்ணியில் தான் உயிர் வாழுது. கொசுவோட கூட்டுப்புழு தண்ணியில் தான் இருக்குது. கொசு மனுஷனை கடிக்குது. அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கொசுங்கும் போய் அதையும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். உங்களை கடிக்கிறது பூரா பெண் கொசுக்கள். ஆம்பளை கொசுவுக்கும் கடிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் பெண் கொசுக்கள் கடிக்குது? பெண் கொசுக்கள் முட்டை போடணும்னா அந்த முட்டை போடுறதுக்கு அதுக்கு இரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கிற ஒரு விதமான மெட்டீரியல் தேவை. இரத்த சிவப்பணுக்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? மனுஷ ரத்தம் தான் சிவப்பு ரத்தம், ஆடு மாடு ரத்தம் சிவப்பு ரத்தம். பூச்சிகளோட ரத்தம் சிவப்பு கிடையாது, ஒரு மாதிரி மங்கலான வெள்ளை. வேற எந்த விலங்கினங்களுக்கும் சிவப்பு ரத்தம் கிடையாது. சிவப்பு ரத்தம் அதிகமாக இருக்கிற மனுஷனை கடிச்சாதான் கொசுவால் உயிர் வாழ முடியும். மனித உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சாதான் கொசு உயிர் வாழ முடியும். கொசுவை நம்ம அழிக்கணும்னு நினச்சிட்டா தண்ணி தேங்க விடாமல் பார்த்துட்டிங்கனாலே 100% கொசு கிடையாது. இந்த விஷயம் இன்னும் நம்மளுக்கு வரல. நம்ம தலைநகரம் புகை மாசுனால பாதிக்கப்படுது, ஆனால் கொசு இல்லைங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் சென்னையில் கொசுவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஒசூரில் கொசுவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம சுற்றுப்புற சுகாதாரத்தை நம்மளால் இன்னி சரிவர கண்காணிக்க முடியலை. அதுதான். அப்போ ஒரு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பூச்சியோட முழு வாழ்க்கை தெரிஞ்சிருக்கணும், அது எந்த மாதிரி வாழுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதனோட பெருக்கம் எந்த இடத்துல அதிகமாக நடக்கும். இப்போ திருப்பி இங்கே நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், தென்னை மரத்துலையும் பாக்கு மரத்துலையும் பூச்சி தாக்குதலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கும் சேர்த்தே சொல்லுவோம். தென்னை மரத்துலையும் பாக்கு மரத்துலையும் மெயினாக காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இந்த 2 தாக்குதல். அதுபோக தஞ்சாவூர் வாடல் நோய், கேரளா வாடல் நோயின்னு 2 விதமான வாடல் நோய்களோட தாக்குதல். இந்த 2ஐயும் கண்ட்ரோல் பண்ணணும்னா
தென்னந்தோப்புக்குள்ள கண்டிப்பாக தென்னை மரம் மட்டும் இருக்கக்கூடாது. பல பயிர் சாகுபடி இருந்தாலே இந்த 4 விதமான பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்காக நான் தென்னந்தோப்புக்குள்ளே போய் வாழை மரத்தை ஊடு பயிராக பண்ணுறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு தேதியில் தென்னை, ரூகோஸ், வெள்ளை ஈயோட தாக்குதலை நீங்கள் வம்பா விலைக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு பயிருக்குள்ளேயும் என்ன விதமான ஊடு பயிரை சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பயிரோட ஊடு பயிராக சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ உடனே எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறத நான் தயவு செய்து வன்மையாக ஒரு டக்குன்னு என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு பூச்சியோட படத்தை போட்டோ ஒரு இதை போட்டோ இதை உடனே காலி பண்ணுறேன். இவ்வளவு நேரம் பேசின பின்னாடியும் இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட வற்புறுத்தி இருக்கிறது பூச்சிகளோட வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கங்க, பூச்சிகள் எந்த இடத்துல இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கங்க. ரெண்டையும் கார்லேட் பண்ணி ரெண்டையும் அமுக்கிற வேலை பண்ணிட்டீங்கன்னா பூச்சி அதனோட எண்ணிக்கையில் அதிகமாகாது, உங்களுக்கு மகசூல் இழப்பு வராது. அப்போ பூச்சி உங்கள் வயலில் இருக்கணுமானா கண்டிப்பாக நன்மை செய்கிற பூச்சிகள் வயலில் இருக்கணும்னா வயலில் என்ன இருந்தாகணும்? கெடுதல் செய்கிற பூச்சி இருந்தாகணும். கெடுதல் செய்கிற பூச்சியை சாப்பிட்டா தான் வயலுக்குள்ளே யார் சர்வைவ் ஆக முடியும்? நல்லது செய்கிற பூச்சி சர்வை. அப்போ வயலுக்குள்ளே ரெண்டும் இருக்கணும். எந்த ரெண்டும் இருக்கணும்? கெடுதல் செய்கிற பூச்சியும் இருக்கணும், நல்லது செய்கிற பூச்சியும் இருக்கணும். ஆனால் கெடுதல் செய்கிற பூச்சியோட விகிதாச்சாரம் கம்மியாக இருக்கணும், நல்லது செய்கிற பூச்சிகளோட விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கணும். உலகம் முழுக்க எல்லா பயிர்களையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. வயலுக்குள்ள பூச்சி மருந்துன்னு ஒன்றை தொடுறதுக்கு முன்னாடி அது நெல் நட்ட 25வது நாள், 15வது நாள், 25வது நாளாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், பாக்காக இருக்கட்டும், வயலுக்குள்ள 100 ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்துக்கிட்டா 25லிருந்து 40 ஜாதி பூச்சிகள் தான் பயிரை தாக்குற கெட்டது செய்கிற பூச்சிகள். மிச்சம் 60 ஜாதி பூச்சிகள் பயிரை தாக்குற கெட்டது செய்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்ற நல்லது செய்கிற பூச்சி இனங்கள். மெஜாரிட்டி நல்லது. ஆனால் நீங்கள் இந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்கிற நச்சுக்கொல்லியை பயிருக்கு மேலே தெளிக்கும் போது மெஜாரிட்டி யார் அடி வாங்குவான்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்னாடியே சொன்னோம், எண்ணிக்கையிலேயே இது 25, இது 75, இல்லைன்னா இது 40, இது 60. நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது பூச்சி மருந்து கண்டிப்பாக பூச்சியை கொல்லுது, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் பூச்சிக்கொல்லி பூச்சியோட எந்த நிலையை கொல்லுது? திருப்பி இந்த கேள்விக்கு வரும்போது திருப்பி எல்லாருக்கும் முன்னாடியே விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான், திருப்பியும் அதை நான் ஒரு தடவை இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். பூச்சிங்கிறது 4 இதில் இருக்குது. முட்டை வைக்குது, முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு உங்களோட இலையோ, பூவை, குருத்தை, காயை, பழத்தை, வேற தண்டை எல்லாத்தையும் கடிச்சு திங்குது. புழு அடுத்து கூட்டு புழுவாக மாறுது, கூட்டு புழுவிலிருந்து பூச்சி வருது. அப்போ பூச்சி எத்தனை அவதாரம் உருவாக்குது? 4 அவதாரம். முட்டையாக இருக்குது, புழுவாக இருக்குது, கூட்டு புழுவாக இருக்குது, பூச்சியாக இருக்குது. முட்டை செடியோட இலைக்கு மேலே இலைக்கு கீழே, இந்த 2 தவிர விவசாயி எதையுமே சொல்கிறது கிடையாது. பூச்சி எங்கே முட்டை வைக்கும்னா இலைக்கு மேலே இலை கீழே, இதுதான். ஆனால் இலைக்கு மேலே இலைக்கு கீழே, இலையோட நடு நரம்புக்குள்ளே, வேருக்குள்ளே, பூவுக்குள்ளே, காய்க்குள்ளே, பழத்துக்குள்ளே, குருத்துக்குள்ளே, மண்ணுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே, எங்கே வேணாலும் முக்காவாசி பூச்சிகள் முட்டையை ஒழிச்சு தான் வைக்குது. நீங்கள் அடிக்கிற மருந்து பயிருக்கு மேலே படும்போது யாருக்கு மேலே டைரக்டாக படாது? பூச்சி வைக்கிற முட்டைகள் 75% முட்டைகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு அகப்படுறதே கிடையாது. முட்டையிலிருந்து வெளியே வர்ற பூச்சி, அது புழுவாக இருக்கலாம், புழு, முட்டையிலிருந்து வெளியே வர்ற புழு பருவம்தான் நம்மளுக்கு மேஜர் மகசூல் இழப்பை ஏற்படுத்துறது. அது குருத்தையோ, வேரையோ, தண்டையோ, காயவோ, பழத்தையோ சாப்பிட்டு முடிச்சுட்டு முக்காவாசி புழுக்கள் டபக்குன்னு மண்ணுக்குள்ளே விழுந்து மண்ணுக்குள்ளே தான் கூட்டுப்புழுவாக மாறுது. திருப்பி கூட்டுப்புழு 75 வகையான 75% கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்குள்ளே உக்காந்துக்கிறது. நீங்கள் அடிக்கிற விஷம் அதுக்கு மேலே படுறதே கிடையாது. அப்போ நீங்கள் அடிக்கிற அந்த பூச்சிக்கொல்லிங்கிற விஷம் பயிருக்கு மேலே படும்போது புழுவையும் பூச்சியும் தான் காலி பண்ணுதே தவிர உங்களோட முட்டையும் கூட்டுப்புழுவும் எஸ்கேப் ஆயிடும். அப்போ பூச்சியோட வாழ்க்கை நிலையில் மெஜாரிட்டி வாழ்க்கை நிலையான 2 இம்மொபைல், ரெண்டுமே அசைய முடியாத ஆளை தான் ஈஸியாக காலி பண்ணலாம். முட்டையாலும் அசைய முடியாது, கூட்டுப்புழுவாலையும் அசைய முடியாது. புழு அசையும், பூச்சி பறக்கும். ஆனால் நம்ம 2 நகர்ற ஆளுகளை காலி பண்ணுறோம், 2 நகர முடியாத ஆளுகளை தொடுறதே கிடையாது.
பூச்சியோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறதுலையே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறல. நம்ம அடிக்கிற விஷம் பயிருக்கு மேலே படும்போது புழுவையும் பூச்சியும் மட்டும்தான் காலி பண்ணுறோம், முட்டையும் கூட்டுப்புழுவையும் தொடறதில்லை. இதுதான் மனசுல வரும். அடுத்தது நம்ம பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறத நம்மளுக்கு திருப்பி மறைமுகமாக வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? மருந்து. கடையில் போய் என்ன விவசாயி சொல்லி வாங்குறாரு? வயலுக்கு பூச்சி வந்திருக்கு, என்ன கொடுன்னு சொல்லி வாங்குறாரு? பூச்சி மருந்து கொடுன்னு. திருப்பி மருந்துங்கிறதும் மறைமுகமாக விவசாயியை பழக்கப்படுத்தியிருக்கோம். மருந்து ஆக்சுவலாக என்ன வேலை செய்யணும்? தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா தலைவலி குணமாகணும், வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி குணமாகணும். பூச்சி மருந்து தெரியாமல் 2 சொட்டு நம்ம குடித்தோம்னா நம்ம காலி. 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கலத்தில் விழுந்தா ஆடு மாடு அவுட்டு, 2 சொட்டு களத்து மேலே விழுந்தா கோழி அவுட்டு, கொத்துற கோழி அவுட்டு. அப்போ அதுக்கு சரியான பேர் என்ன? பூச்சிக்கொல்லிம்பாங்க. பூச்சிக்கொல்லியும் தப்பான மொழிபெயர்ப்புங்கிறேன் நான். பூச்சி மட்டும் போட்டு தள்ளனா தான் அதுக்கு பேர் பூச்சிக்கொல்லி. இது உசுரோடு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுற உயிர்கொல்லி விஷம். ஆனால் என்ன சொல்லி விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம்? மருந்துன்னு சொல்லி. திருப்பி இந்த விஷத்தை பயிருக்கு மேலே தெளிக்கும் போது விவசாயி என்ன நினைக்கிறாரு? நான் பூச்சியை காலி பண்ணிட்டேன்ல, புழு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு, பூச்சி கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே முட்டையும் கூட்டுப்புழுவையும் தொடலைங்கிறத மறந்துடுறார். ஆனால் பூச்சி 80% கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த 15வது நாள் முட்டையிலிருந்து புழு வந்துடும், கூட்டுப்புழுவிலிருந்து பூச்சி வந்துடும். 15வது நாள் எந்த இடத்துல பூச்சி மருந்து அடிச்சிங்களோ, பூச்சி மருந்து அடித்த நாள்லேருந்து 15வது நாள் அதை விட 2 மடங்கு பூச்சி தாக்குதல் உங்கள் வயலில். திருப்பி இன்னொரு ரவுண்டு பூச்சி மருந்து அடிப்பார். திருப்பி பூச்சி மருந்தை பற்றி விவசாயிகளுக்கு சொல்லித்தரப்படாத முக்கியமான உண்மை, அது பூச்சி மட்டும்தான் காலி பண்ணுது, மனுஷனுக்கு எந்த விதமான நோயும் உற்பத்தி பண்ணுறதில்லைன்னு. பர்டிகுலராக நான் தென்னை விவசாயிகளை சொல்கிறேன். தென்னை விவசாயிகள் காண்டாமிருக வண்டுக்கும் தென்னை கூன் வண்டுக்கும் நீங்கள் ரூட் ஃபீடிங் சொல்கிற அந்த வேர் மூலம் கொடுக்குற அந்த மோனோகுரோட்டோஃபாஸ் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குதுங்கிறத மனசு யாருக்கும் கிடையவே கிடையாது. நீங்கள் மோனோகுரோட்டோஃபாஸ் ரூட் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா அது நேராக போய் குருத்தில் உக்கார இளநியில் தான் நிற்கும். மோனோகுரோட்டோஃபாஸ் ரூட் ஃபீடிங் கொடுத்த 21 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் இளநீ வெட்டக்கூடாதுங்கிறது ரெக்கமெண்டேஷன். ஆனால் நம்மால் நாள் ரூட் ஃபீடிங் கொடுத்துட்டு 4வது நாள் மோனோகுரோட்டோஃபாஸ் இளநீ கடைக்கு வந்துடும். நம்ம ஒசூர்லேருந்து மெட்ராஸுக்கு பஸ்ஸில் போகிற வழியில் எங்கேனாச்சும் ரோட்டு ஓரத்தில் இளநீ விற்றுக்கிட்டு இருப்பான், இளநீ வாங்கி குடிக்கிறது. அடுத்த 2 நாளில் இளநீ குடித்த ஆளுக்கு எங்கிட்ட ஒரு பக்கம் பிடுங்கும். நான் ஒன்றுமே சாப்பிடலையே, எதுவுமே செய்யலையே, ஆனால் என்ன நடந்துச்சு? இளநீ தானே குடிச்சேன்னு. இளநீயில் இருக்கிற மோனோகுரோட்டோஃபாஸ் திருப்பி எச்சம் அது அப்படியே விஷமாகி நீங்கள் இளநியை குடித்த உடனே செத்து போயிருந்தீங்கன்னா இளநியை தொடவே மாட்டீங்க. இந்த விஷம் எஞ்சிய நஞ்சாவும் தங்கும் நஞ்சாவும் உணவுப் பொருட்களில் படுகிறதுனால நம்ம சாப்பிட்ற எல்லா வகையான உணவுப் பொருட்கள், திருப்பி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஜாதி பத்திரியும் இந்த மிளகும் 2ம் பூச்சி மருந்து அடிக்காமல் நீங்கள் சாகுபடி செஞ்சீங்கன்னா தான் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரம். இல்லைன்னா எத்தனை பேர் பேப்பர் படிச்சீங்கன்னு தெரியல, 6 மாதத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர், ஹாங்காங் 2 நாடுகள்லையும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மசாலா பொருட்கள் தடை செய்யப்பட்டவைன்னு அறிவிச்சாங்க. என்ன காரணத்தினால தடை செய்யப்பட்டவை? 2 மசாலா பொருள் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மசாலா பொருட்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவை விட அதிகமான அளவில் நச்சு பொருட்கள், விஷம், உணவு பூச்சிக்கொல்லியோட எச்சம் இருக்குது அப்படின்னு தடை செஞ்சாங்க. அப்போ நான் திருப்பி இந்த இடத்துல நான் உங்களை திருப்பி இதுக்கு கொண்டு வர்றது, அந்த மிளகு கொடியாக இருந்தாலும் சரி, ஜாதி காயாக இருந்தாலும் சரி, 2ம் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களோட விளை பொருட்களுக்கு உரிய விலையை உங்களால் பெற்றுத்தர முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். நீங்கள் திருப்பி அதில் பூச்சிக்கொல்லியோட எச்சம் அப்படின்னு எந்த டெஸ்ட்லையாவது கண்டுபிடிச்சிட்டாங்க, திருப்பி உங்களோட விளை பொருட்கள் சரட்டுன்னு கீழே இறங்கிடும். இந்த இடத்துல தான் இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் திருப்பி இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு 2-3 வார்த்தை இப்போ ஒரு 4-5 வருஷமாக அடிபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பருவநிலை மாற்றம் பொய் அப்படின்னு சொன்னாங்க முத பேச ஆரம்பிக்கும் போது. பருவநிலை மாற்றமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் காதில் கட்டி விடுற புகை அப்படின்னு.
ஆனால் இன்னைக்கு ஒரு வருடம் அளவுக்கு அதிகமான மழையும் அடுத்த வருடம் கண்டினியூஸ் வறட்சியும் நம்ம பார்க்கும்போது பருவநிலை மாற்றம் நம்ம தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிற கத்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கத்தி எப்போ வேணாலும், அதுவும் தலைக்கு மேலே டைரெக்டாகவும் குத்தலாம், இப்படி குனிஞ்சிங்கன்னா கழுத்தையும் வெட்டலாம். இன்னைக்கு தேதியில் பருவநிலை மாற்றத்தை முக்கியமாக உண்டு பண்ணுற காரணி பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதுனால மண்ணில் அதனோட எச்சங்கள் படிகிறதுனால, உணவுப் பொருட்களில் எச்சங்கள் படிகிறதுனால, நீங்கள் சாப்பிட்ற விளை பொருட்கள் அந்த பூச்சிக்கொல்லியோட எச்சத்தோடு இருக்கிறதுனால நம்மளோட உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடுகள். நீங்கள் உடனே எல்லாம் செத்துற மாட்டீங்க. உடனே செத்துட்டா திருப்பி அந்த பூச்சி இயற்கை விவசாயத்தை நம்ம எப்பயோ தூக்கி பிடிச்சிருப்போம். நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட அந்த எஞ்சிய நஞ்சு உணவுப் பொருட்களை திருப்பி திருப்பி சாப்பிடும்போது பிபிஎம், திருப்பி இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஒரு துளி விஷத்தை 10 லட்சம் பங்கு போட்டால், அந்த ஒரு துளி விஷங்கிறதே ஒரு பேனா நுனியில் ஒரு துளி விஷம். அந்த ஒரு துளி விஷத்தை 10 லட்சம் பங்கு போட்டால் அது எவ்வளவு மைனூட்டாக இருக்குன்னு பாருங்கள். 10 லட்சத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறத தான் பிபிஎம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பயிருக்கு மேலே 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அடிக்கிற விஷம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml. ஒரு டேங்கில் நீங்கள் 13 லிட்டர் டேங்கு, 12 லிட்டர் டேங்கு, 16 லிட்டர் டேங்கு, அப்போ எத்தனை ml அடிப்பீங்க? பயிருக்கு மேலே படியும் போது அந்த பிபிஎம் லெவல் அப்படிங்கிறது அந்த பூச்சிக்கொல்லிக்கு ஏற்ற மாதிரி, அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி 10 ppm இருக்கலாம், 20 ppm இருக்கலாம். 10 ppm 20 ppm அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட அளவு. ஆனால் நீங்கள் திருப்பி 2 தடவை பூச்சிக்கொல்லிகளை தெளிச்சிங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி 50 ppm இல்லாட்டா 250 ppmக்கு போயிடுச்சுன்னா உங்கள் உணவுப் பொருளோட ஏற்றுமதி தரம் பாதிக்கப்படுறதோட உங்கள் உணவுப் பொருளுக்கு விலை குறையுது. இது மொத்த பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, அந்த எஞ்சிய நஞ்சு தங்கும் நஞ்சு உள்ள உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடம்புல உள் உறுப்புகள், பர்டிகுலராக இந்த பூச்சிக்கொல்லியோட எச்சங்கள் உடம்புல 2 இடத்த தான் முக்கியமாக பாதிக்குது. பூச்சிக்கொல்லியோட எச்சம் போய் எங்கே படியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரலில் படியுது, கொழுப்பில் படியுது. ஈரலில் படிஞ்சா உங்களோட முழு இதையும் என்ன, உங்களோட உடம்போட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கல்லீரல் அப்படின்னு சொல்கிற லிவர். அந்த கல்லீரல்லேருந்து சுரக்கிற அந்த என்சைம்கள் தான் உங்களோட டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்டு அந்த எச்சம் கல்லீரலில் சேர ஆரம்பிச்சிச்சுன்னா கல்லீரல் சுரக்கிற என்சைம்லையும் பிரச்சனை ஆகி உங்களோட டோட்டல் உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடு. அடுத்து கொழுப்பில் படுகிறது. இதயத்துக்கு மேலே இருக்கிற சதை கொழுப்பு சதை. இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 120 தடவை உரியணும், 80 தடவை சுருங்கணும். 120 80ன்னு மாறி மாறி பம்படிச்சாதான் உங்கள் உடம்பு முழுக்க ரத்தம் ஓடும். நீங்கள் பூச்சிக்கொல்லி சாப்பிட்ட சாப்பாடையே திருப்பி அடித்த சாப்பாடையே சாப்பிட்டீங்கன்னா உங்களோட இதய துடிப்பு 120/80க்கு பதிலாக 140/70ன்னு குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹை பிபி இல்லைன்னா லோ பிபி. உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட இதய துடிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் சாப்பிட்ற பூச்சிக்கொல்லி எச்சம் உள்ள உணவுப் பொருட்கள். இதை திருப்பி உங்கள் மனசுக்கு கொண்டு வர்றேன். இப்போ திருப்பி அவர் கேட்ட கேள்விக்கு வர்றேன். தென்னையிலையும் நம்ம பாக்குன்னு சொல்கிற தோப்புகள்லையும் பூச்சிக்கொல்லி வராமல் இருக்கணும், நான் பூச்சிக்கொல்லி தெளிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கலப்பு பயிர் சாகுபடி. திருப்பி காலையிலேருந்து பேசினவங்க எல்லாருமே அந்த பலபயிர் சாகுபடியோட கான்செப்டை திருப்பி புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பயிரிலிருந்தும் கிளம்புற ஒரு விதமான வாடை தான் அந்த பயிருக்குரிய பர்டிகுலர் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறதுக்கான டெக்னிக். இப்போ நெல்லில் 25வது நாள்லேருந்து கிளம்புற வாடை தான் நெல்லில் குருத்து பூச்சியவும் இலை சுருட்டு புழுவையும் இழுக்குது. நெல்லில் கதிர் வரும்போது வர்ற வாடை தான் கதிர்நாவா பூச்சி இழுக்குது. நெல்லில் கதிர் வரும்போது இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சியும் மெஜாரிட்டியாக இருக்காது, கதிர்நாவா பூச்சி தான் மெஜாரிட்டி. அதே மாதிரி தென்னை மரத்தில் பாலை விடும்போது தான் காண்டாமிருகம் உண்டு. தென்னை மரத்தோட உரம் நீங்கள் ஒழுங்காக கொடுக்காம தென்னை மரத்தோட வளர்ச்சி குன்றுச்சுன்னா சிவப்பு கூண் உண்டு, தண்டில் ஏறிடும்.
இந்த ரெண்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா பல பயிர் சாகுபடியை பண்ணும்போது ஒவ்வொரு பயிரிலிருந்தும் கிளம்புற பலவிதமான வாடைகள் இந்த ஒவ்வொரு பூச்சியும் ஒவ்வொரு பயிருக்கு போகிறதுல குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டு, பிரியாணிக்கு பர்டிகுலர் வாடை வரும். பிரியாணி வாடையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது பிரியாணிக்கு நடுவில் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கலந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பிரியாணிலேருந்து டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுவோம். பூச்சிகளுக்கு அப்படி வாடையிலிருந்து கிளப்புற அந்த குழப்பத்தை உருவாக்கிட்டோம்னாலே பூச்சிகள் அந்த பர்டிகுலர் பயிருக்கு மேலே போய் உக்காந்து தாக்குதல் ஏற்படுத்துறத குறைச்சிடும். ஒவ்வொரு டைம்லையும் ஒரு சின்ன சின்ன கதை சொல்கிறது வழக்கம். முன்னாடி குளவி கதை ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு கதை இன்னைக்கு சொல்லி ஆகணும். அதனால இன்னைக்கு ஒரு கதையை சொல்லிடுவோம். நம்ம எந்த பயிர் எடுத்தாலும் வரப்பில் தட்டைப்பயிர்னு சொல்கிற காராமணி வைக்கணும். தட்டைப்பயிர்னு சொல்கிற காராமணிக்கு வர்ற அசுவினி அப்படின்னு சொல்கிற சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு தான் நன்மை செய்கிற பூச்சிகள் எல்லாம் வந்து உக்காந்துடும். அப்போ தட்டைப்பயிரை வரப்பில் வைக்கும்போது தட்டைப்பயிரை சாப்பிட்றதுக்கான அசுவினி வரும்போது அசுவினி அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இலை குருத்து இலைகள்லையும் குருத்துலையும் இலைக்கு கீழையும் குருத்துகள்லையும் அப்படியே கும்பலாக உக்காந்துருக்கும். 100 கணக்கில் உக்காந்துருக்கும். சிங்கிள் பூச்சியே கிடையாது. இப்போ செடியோட இலை என்ன வேலை செய்யுதுன்னு தெரியும். என்ன வேலை செய்யுது? சூரிய வெளிச்சம், காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடு, செடிகள் வேர் மூலம் கீழே இருந்து மண்ணிலிருந்து எடுக்கிற தண்ணி சத்துக்கள், இது எல்லாம் சேர்ந்து உள்ள உக்காந்து அதில் ஒளிச்சேர்க்கை நடந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உருவாக்கப்படுற மூலப்பொருள்னு பார்த்தா குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் தான் உருவாகுது. அந்த குளுக்கோஸ் திருப்பி செடியில் எல்லா இடத்துக்கும் இன்னொரு டியூப் மூலமாக போய் அந்த செடி வளர ஆரம்பிக்குது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சின்னு சொல்கிற அசுவினி, தத்துப்பூச்சி, இலைப்பேன், வெள்ளை ஈ, மாவு பூச்சி, இவங்க எல்லாமே இலைக்கு பின்னாடி உக்காந்து கரெக்டாக அந்த சக்கரை தண்ணி போகிற குழாயை கண்டுபிடிச்சி அந்த குழாய்க்குள்ளே இவங்க ஊசி மாதிரி இருக்கிற வாயை வச்சு உள்ளே சொருகி சக்கரை தண்ணி ஜூஸை உரிய ஆரம்பிப்பாங்க. சக்கரை தண்ணி ஜூஸை உரிய ஆரம்பித்தா சக்கரை தண்ணி தட்டுப்பாடு யாருக்கு ஏற்படும்? செடிகளுக்கு எல்லா இடத்துக்கும் வளர்ச்சிக்கான அந்த சக்கரை தண்ணி போய் சேராது. இவங்க சாரை உரிகிறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு முன்னாடியே நம்ம என்னோட பேச்சை கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூச்சியோட இளம் பருவமான முட்டையிலிருந்து வெளியே வந்த புழுவோ இல்லை பூச்சியோட சின்ன பூச்சியோ ஒவ்வொரு நாளும் அதனோட உடம்பு வெயிட்டை போல 50 மடங்கு சாப்பிடும். ஒவ்வொரு நாளும் உடம்பு வெயிட்டை போல் 50 மடங்கு சாப்பிடணும்னா இலைக்கு பின்னாடி உக்காந்து அதனோட வாயை வச்சு உரிகிற அந்த ஜூஸ் தண்ணி, இது பூரா மாவு பூச்சி, தச்சு பூச்சி, இலைப்பெண், வெள்ளை ஈ, அசுவினி, இது எல்லாமே சாறு உறிஞ்சும் பூச்சி வகையை சேர்ந்ததுனால இலைகளுக்கு, இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து இலைகளுக்கு பின்னாடி அசுவினி இலைகளுக்கு பின்னாடி உக்காந்து சாரை உரியுது. சாரை உறிஞ்சு உள்ள பூரா 50 மடங்கு சாப்பிடுதுன்னா உடம்பு வெயிட்டை போல் 50 மடங்கு. இப்போ அப்படி எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருப்பி சொல்லி முடிக்கிறேன். 75 கிலோ பாடி வெயிட் உள்ள ஆள் 50 மடங்கு சாப்பிடணும்னா எவ்வளவு சாப்பிடணும் யோசித்து பாருங்க. 75 கிலோ பாடி வெயிட் உள்ள ஆள் 50 மடங்குனா எவ்வளோ சாப்பிடணும்? 3500 கிலோ சாப்பிடணும். நம்மளால் 3 கிலோ கூட ஒரு நாள் திங்க முடியாது. பூச்சி 3500 கிலோ திங்குது. அதை மட்டும் உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். அதனோட சைஸு சிறுசு, ஆனால் அதனோட உடம்பு பாடி வெயிட்டை போல் 50 மடங்கு சாப்பிடும். பின்னாடி உட்காந்து உரியும் போது அந்த ஜூஸ் தண்ணி அதுக்கு உடம்போட பின்பக்கத்தில் 2 குழாய் இருக்குது. அந்த குழாய் வழியாக ஜூஸ் தண்ணியை வெளியே துப்பிக்கிட்டே இருக்குது. இப்போ இலைக்கு பின்னாடி உட்காந்து தலைகீழாக உறிஞ்சு பின்னாடி விழுகிற தண்ணியை கீழ் இலையோட மேல் பக்கம் அந்த தண்ணி படிய ஆரம்பிக்குது. கீழ் இலையோட மேல் பக்கம் அந்த சுகர் தண்ணி படிஞ்சிச்சுன்னா காற்றுல இருக்கிற பூஞ்சானம், கருப்பு கலர் பூஞ்சானம் இந்த சக்கரை தண்ணிக்கு மேலே வளர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் 2 நாள் ரொட்டி துண்டை சும்மா விட்டுட்டாலே ரொட்டி துண்டுக்கு மேலே என்னத்தை பார்க்கலாம்? கருப்பு கலரில் பூஞ்சானம், வெள்ளை கலரில் பூஞ்சானம். இதில் இந்த கரும் பூஞ்சானம் தான் ரொம்ப சிக்கல். சக்கரை தண்ணிக்கு மேலே கரும் பூஞ்சானம் அப்படியே கீழ் இலையை கருப்பு கலராக மாற்றிடும். அப்போ கீழ் இலையால் முழு ஒளிச்சேர்க்க பண்ண முடியும். மேல் இலைக்கு மேலே உக்காந்து அசுவினி திங்கிற தீனி கீழ் இலைகளை முழுக்க என்னவா மாற்றிடும்?
கருப்பு கலராக மாற்றிடும். இதுதான் இப்போ நடக்கிற இந்த தென்னை மரத்தில் ரூகோ, சுருள், வெள்ளை ஈ இவங்க பூரா மேலே உக்காந்து உரிகிறதுனால அடிமட்டம் முழுக்க என்னவா மாறி நிற்குது, கருப்பு கலர். நம்மளுக்கு தென்னை மரம் கருப்பு கலரில் சோகையை பார்த்த உடனே பீதி கிளம்பி நம்ம விதவிதமாக மருந்து வாங்கி அடிக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும், இந்த நிமிஷத்து வரைக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு கெமிக்கலை கூட ரெக்கமெண்ட் பண்ணலை ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கு. ஏன்னா அவங்க பட்ட பாடம் அப்படி தெரியாமல் இதுக்கு முன்னாடி வந்த இரியோஃபீடு மைட்டுக்கு மோனோக்ரோட்டோபாஸ் ரூட் ஃபீடிங்கை கொடுத்த குடுப்பில் பொள்ளாச்சியில் அந்த மோனோக்ரோட்டோபாஸோட விற்பனை லிட்ரு கணக்கில் இல்லை டன் கணக்கில் எகிர்னது கண்டுபிடிச்சி இந்த தடவை சுருள் வெள்ளை ஈக்கு அவங்க ரெக்கமெண்டேஷனே கொடுக்கல. ஆனால் நம்ம விவசாயி நீ மோனோக்ரோட்டோபாஸ் கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு விதவிதமாக மருந்து வாங்கி அடிக்கிற. ஆனால் மருந்து வாங்கி அடிக்க அடிக்க பூச்சி எதிர்ப்புத்தன்மை தான் உருவாக்குதே தவிர உங்கள் தென்னை மரத்தில் ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கு முக்கியமான இது. வளர்த்தியான மரங்கள் எதுவுமே நெட்டை ரகங்கள் சுருள் வெள்ளை ஈக்கு அதிக பாதிப்பை சந்தேகிக்கலை. குட்டை ரகங்கள் பர்டிகுலராக ஹைபிரிட்னு சொல்கிற கலப்பு இன ரகங்கள் தான் பயங்கரமாக பாதிக்கப்படுது. கலப்பு ரகங்களுக்கு எப்பவுமே அவங்க அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து கொடுத்தாதான் காய்கள் கொடுக்குற பார்ட்டி. இந்த பயிருக்கு மேலே இந்த கருப்பு கலர் பூஞ்சானம் படியும் போது ஆட்டோமேட்டிக்காக ஊட்டச்சத்து பாதிப்பு, பயிர் இன்னி வாட ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம பயிருக்கு கொடுக்க வேண்டியது அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து. திருப்பி அதை தான் நான் இந்த இடத்துல வற்புறுத்த விரும்புகிறேன். அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து கொடுத்து பயிரை ஊட்டச்சத்து நிலை நிறுத்திட்டிங்கன்னா பயிர் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பர்டிகுலர் பூச்சிக்கு எதிர்ப்பு தன்மையை பயிர் உருவாக்க ஆரம்பிக்குது. பயிரோட தாங்குதிறன், பிளான்ட் காம்பன்சேட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேறு பயிரை காட்டி சொன்னால் தான் இந்த பயிருக்கு புரியும். நெல்லில் நடு குருத்தில் போய் குருத்தை இது பண்ணுறது குருத்து பூச்சி. நடு குருத்தை காலி பண்ணிருச்சுன்னா அந்த குருத்துலேருந்து வெளியே வர்ற கதிர் வெண்கதிராக தான் வரும். என்னைக்கெல்லாம் குருத்து பூச்சி நடு குருத்தை தாக்குதோ அந்த நடு குருத்து தாக்குன நெல் பயிர் சைடு தூறு வெடிக்க வைக்கும். சைடு தூறு வெடிக்கும் போது நடு குருத்தை விட 3-4 சைடு தூறுகள் வெடிக்கும். ஆனால் நடு குருத்த அளவுக்கு அதனோட நீளமும் அளவும் அதனோட இந்த எண்ணிக்கையும் இருக்காதே தவிர இந்த சைடு குருத்திலேயே அதுக்கு தேவையான உங்களுக்கு மகசூல் இழப்பு ஈடுகட்டப்பட்டுவிடும். இதே தான் இங்கேயும் தென்னை மரத்துலையும் பாக்கு மரத்துலையும் சுருள் வெள்ளை தாக்குதல் வந்துச்சுன்னா நீங்கள் ஊட்டச்சத்து கொடுத்து பயிரை ஏற்றிட்டிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை ஓவர். இப்போ திருப்பி இந்த அசுவினி கதையை மட்டும் பேசிடுவோம். அசுவினியை வரப்பில் தட்டைப்பயிருக்கு மேலே ஏன் வளர்க்கணும்னு சொல்கிறோம்னா அந்த அசுவினியோட உடம்பு அமைப்பு இறை விழுங்கின்னு சொல்கிற பிரிடேட்டருக்கும் பேரசைட்டுன்னு சொல்கிற ஒட்டுண்ணி குளவிகளுக்கும் மிகுந்த அது வாயை வச்சு இது பண்ணாலே இதனோட ஜூஸை உறிஞ்சே அந்த ஒட்டுண்ணி குளவியும் அந்த பிரிடேட்டர்னு சொல்கிற இறை விழுங்கியும் செமஜாலியாக வேகமாக வளர்ந்துடும். அதனால தான் அசுவினி. இந்த அசுவினியோட கதை வித்தியாசமான கதை. முன்னாடியே நம்ம பேசுன மாதிரி ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் பேசணும்? பூச்சி அப்படின்னா 4 விதமான வாழ்க்கை முறைகள்: முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி. ஆனால் அசுவினிக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு. இலைக்கு பின்னாடி ஒரே ஒரு பெண் அசுவினி வந்து உங்கள் பயிரை தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அசுவினிக்கு ஒரு கெட்ட பழக்கம். என்ன கெட்ட பழக்கம்னா ஆண் பெண் இனச்சேர்க்கை நடந்து தான் முட்டை போடணுங்கிறது கிடையாது. ஆண் பெண் இனச்சேர்க்கை இல்லாமையே முட்டைக்கு பொதுல குட்டி அசுவினியை உருவாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. இப்போ ஒரு இலைக்கு பின்னாடி ஒரு அசுவினி வந்துட்டதா கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 21 நாள் அதனோட உயிர் வாழ்க்கை. 21 நாள் உயிர் வாழ்க்கையில் அசுவினி பின்னாடி வந்து உக்காந்து 7வது நாளில் அது வயசுக்கு வந்துடும். இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. 7வது நாள் இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சுனாலே ஆண் துணை தேவையில்லை, குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு மினிமம் 40 குட்டி.
அப்போ 7வது நாள் 40, 8, 9, 10, 11, 12, 13, 14வது நாள் இன்னொரு டேஞ்சர் நடக்கும். இந்த டேஞ்சரை மனசில் கொண்டு வாங்க. 7வது நாள் அது போட்ட 40 குட்டியும் 14வது நாள் என்னது வந்துடும், இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிரும். 14வது நாள் இந்த 40 குட்டி போடும். அந்த முத அம்மா வந்து 7வது நாள் 40 குட்டி போட்டுச்சுல, அதுவும் 40 குட்டி போடும். 21வது நாள் என்ன நடக்கும்? 7வது நாள் இனப்பெருக்கத்துக்கு ரெடியான 40 குட்டி போடும். 14வது நாள் பிறந்த ஆள் 7வது நாள் 14 + 7 21, அவங்களும் 40 குட்டி போடுவாங்க. அம்மாவும் 40 குட்டி போடும். அசுவினியோட இனப்பெருக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் தட்டைப்பயிரில் பின்னாடி அளவுக்கு அதிகமான அசுவினி இனப்பெருக்கம் இருக்கிறதுனால இறைவிழுங்கி பூச்சிகளும் ஒட்டுண்ணி குளவிகளும் அசுவினிக்கு கும்பலாக வந்துடும். அசுவினியை சாப்பிட்டு முடித்து அந்த பயிர்கள் வரப்பில் உக்காந்து அந்த ஒட்டுண்ணி குளவிகளும் இறைவிழுங்கி பூச்சிகளும் உங்கள் மெயின் பயிருக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. அதனால தான் அசுவினியை வர வைக்கிறதுக்காக தட்டைப்பயிர்னு சொல்கிற காராமணியை கம்பல்சரியாக வரப்பில் வைக்க சொல்கிறோம். அடுத்த வயலிலிருந்து கெடுதல் செய்கிற பூச்சி வரக்கூடாது, நன்மை செய்கிற பூச்சி மட்டும்தான் வரலாம். அதுக்கு உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் தடுப்பு சவர் கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், தட்டைப்பயிருக்கு அடுத்த பயிரை கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிரை வச்சு நெருக்கமாக நட்டு வச்சிடணும். அதுக்கடுத்து வெளியிலிருந்து அடுத்த வயலிலிருந்து வர்ற கெடுதல் செய்கிற பூச்சி உங்கள் வயலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது, வரப்புலேயே நிப்பாட்டணும். முதல் லைன் தட்டைப்பயிருக்கு அடுத்த லைன் கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர். அதுக்கு வெளிவட்டத்தில் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி, உங்கள் வயலோட வெளிப்புறத்தில் இப்படி நிற்கும் போது உங்கள் வயலோட அடுத்த சுற்று வட்டாரங்கள்லேருந்து வர்ற கெடுதல் செய்கிற பூச்சி கொட்டமுத்தில் தான் உட்காருவாங்க. அதை தாண்டி கம்பு சோளத்தை தாண்டி தான் உங்கள் வயலுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. இங்கே கொட்டமுத்து செடி தான் ட்ராப் கிராப் அப்படின்னு சொல்கிற தற்கொலை படை. அவங்கள பூரா இழுத்து இங்கேயே உட்கார வச்சு தன்னை ஈந்து உங்கள் மெயின் பயிரை காப்பாற்றுறது. இது போக ஒட்டுண்ணி குளவிகள் உங்கள் வயலுக்கு வரணும்னா மஞ்சள் கலர் பூச்செடி, துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்திப்பூ, இந்த பூக்கள் அடுத்த லைனில் இருக்கணும். முதல் லைன் தட்டைப்பயிறு, 2வது லைன் கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், அதுக்கு வெளி வட்டத்தில் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி, 8 அடிக்கு ஒரு செடி. கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி நெருக்கமாகவே இருக்கக்கூடாது, 8 அடிக்கு ஒரு செடி. அந்த 8 அடி கேப்பு முழுக்க மஞ்சள் கலர் பூச்செடி. இந்த 4ம் உங்கள் வரப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் வரப்போட அந்த நன்மை செய்யும் தீமை செய்யும் பூச்சிகளோட விகிதாச்சாரம் மாறிடும். 40-60 அப்படிங்கிறது 20-80 மாறிடும். 40 தீமை செய்கிற பூச்சி 20 மாறிடும். இப்போ இந்த 80-20 உள்ள சண்டை போடும். அந்த சண்டை போடும்போது நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்காமல் இந்த 20 கெடுதல் செய்கிற பூச்சி உங்கள் மெயின் பயிரை சாப்பிட விடாமல் வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு சாறு, அடுத்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சாறு, மலை பூச்சி அப்படின்னு சொல்கிற பெருமாள் பூச்சி, அந்த பெருமாள் பூச்சி பிரேயிங் மேண்டிஸ் எங்கே இருக்கு, அந்த கடைசி இது கண்டிப்பாக பார்த்தாகணும். வெட்டுக்கிளியும் வைங்க, வெட்டுக்கிளி கிடையாது, இதுக்கு பேர் கும்புடு பூச்சின்னு சொல்கிற பெருமாள் பூச்சின்னு சொல்கிற மலை பூச்சின்னு சொல்கிற தயிர் பூச்சி. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர். இந்த முன்னங்கால் ரம்பத்தை வச்சு இந்த பூச்சி பண்ணுற அழிச்சாட்டியும் பூச்சியோட சைஸு சுண்டு விரல் சைஸு, பாம்போட சைஸு முழங்கை. பாம்புக்கும் பூச்சிக்கும் இப்போ சண்டை, யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பூச்சியோட அந்த முன்னங்கால் ரம்பம், வெட்டுக்கிளிங்கிறது பின்னங்கால் ரம்பம். மொத்தம் பூச்சிக்கு 6 கால்கள், 3 ஜோடி கால்கள், முன்னங்கால் நடுக்கால் பின்னங்கால், எல்லாத்துலேயும் 2 முன்னங்கால் ரம்பமாக இருந்தால் தான் அது கும்புடு பூச்சின்னு சொல்கிற பெருமாள் பூச்சி. பின்னங்கால் ரம்பமாக இருந்தால் அது வெட்டுக்கிளி. இது ஒரு அட்டகாசமான ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். இந்த பூச்சிக்கு பேர் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். என்ன காரணம்னா பூச்சி மருந்து டப்பாவை உங்கள் வயலில் வச்சு திறந்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்து வாடை பட்டுச்சுனாலே இது 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கும். உங்கள் வயலில் இந்த பூச்சியை பார்த்தா கண்ணை மூடிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், உங்கள் வயலில் பூச்சி மருந்து அடித்து 2 வருஷம் ஆகுதுன்னு. அடுத்தது நம்ம எல்லாரும் சொல்கிற செலந்தின்னு சொல்கிற 8 கால் பூச்சி.
செலந்தி வலை பின்னி வலையில் மாற்ற எல்லா பூச்சிகளையும், செலந்தி வலை பாருங்கள், சிசிடிவியில் கொலைகாரனை கண்டுபிடிப்பாங்களாம். இவர் கொலைகாரன் சிசிடிவியில் மாட்டிக்கிட்டார். இது ஆக்சுவலாக வயலில் எடுத்ததில்லை, வீட்டில் எதேச்சியாக சிசிடிவியில் மாட்டின விஷயம். 3 மணி நேரத்தில் டிசைன் பண்ணுற செலந்தி இருக்குது, 3 நாள் டிசைன் பண்ணுற செலந்தி இருக்குது. செலந்தி வலையோட ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் தான் செலந்திக்கோட முக்கியமான ஆதாரம். செலந்தி இன்னொரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். உங்கள் வயல் முழுக்க செலந்தி வலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வயலில் ஒரு செலந்தியை கூட காணோம்னா நீங்கள் முந்தா நாள் தான் பூச்சி மருந்து அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபோன் நம்பர் தர்றேன், கண்டிப்பாக தர்றேன், ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. வாட்ஸ்அப்பில் யாராவது கேட்டுட்டா அவனானிங்கிற மாதிரி ஆகிப்போகும். வாட்ஸ்அப்பில் வரவே கூடாது. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. இப்போவே 2 கால் வந்திருக்கு, இந்த காலை நான் திருப்பி கூப்பிடுவேன். நான் என்ன வேலையில் இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடணும், நான் திருப்பி கூப்பிடணும். உங்களை பற்றி பேக்ரவுண்ட் டீட்டெயில் எனக்கு தெரியணும், அப்புறம்தான் நான் உங்களோட கேள்விக்கு பதில் இது என்னோட நிலைப்பாடு. வாட்ஸ்அப்பில் ஒரு பூச்சி ஃபோட்டோவை போட்டுட்டு இதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லலாம் மாட்டேன், சான்ஸே கிடையாது. என்னோட நம்பர் 944 35 38 356 944 35 38 356. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, எந்த டைம் எல்லாம் கிடையாது. அதுங்களே ஒருத்தர் அடிச்சிட்டாரு. உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு பூச்சிக்கொல்லிகளோட எச்சங்கள் இல்லாத உணவுப் பொருளை கொடுத்து தூய்மையான உலகத்தை உருவாக்கலான்னு கேட்டுக்கிட்டு இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூச்சி மேலாண்மை குறித்து விரிவாக விளக்கியமைக்கு மிக்க நன்றி ஐயா. தற்பொழுது உங்களுக்கு சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்.